திமுக நரேட்டிவை சக்ஸஸ்ஃபுல்லாக ஏடிஎம்கே உடைத்தது என்று தாராளமாக சொல்லலாம். நேற்று தான் ரொம்ப நாள் கழித்து அவங்க ஐடி விங் வேலை செய்ததை நான் பார்த்தேன். எடப்பாடியோட அறிக்கையே அவங்க அந்த சொன்னேன்ல, ஒரு லீடர் டைரக்ஷன் கொடுக்கணும்னு சொன்னேன்ல, எடப்பாடி டைரக்ஷன் கொடுத்தாரு நேற்று. பார்த்தீங்களா, ஸ்டாலின் அவர்கள் இந்த தீர்ப்பை வரவேற்றதோடு இல்லாமல் ஏடிஎம்கே 2 சீண்டினார். ரைட்டா? அதிமுக குற்றவாளிகளை காப்பாற்ற பார்த்தது பாருங்கள், நல்ல தீர்ப்பு வந்துச்சுன்னு சொன்ன உடனே வலுவாக கொடுத்தார் அறிக்கை. ஸோ திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த தீர்ப்பை வரவேற்றதோடு இல்லாமல் அதிமுக குற்றவாளிகளை காப்பாற்ற பார்த்ததுன்னு சொன்ன உடனே நல்ல கடுமையான அறிக்கையை சொல்லியிருந்தேன். நாங்கள் ஒன்றும் குற்றவாளிகளும் காப்பாற்றலை, உடனடியாக சிபிஐக்கு நான் உத்தரவிட்டேன். நீ அது மாதிரி உத்தரவிட்டீங்களா? ஒவ்வொரு முறையும் குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கு பல லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு வக்கீலை வச்சு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வாதாடினது தான் உங்கள் வேலை. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? யார் அந்த சார்ன்றது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டுபிடிக்க தான் போகிறோம் அப்படின்னு டைரக்ஷன் கொடுத்துட்டாரு. அது டைரக்ஷன் கொடுத்த உடனே காடர்ஸ் பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நரேட்டிவை உடைக்கணும் இல்லையா? திமுக நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ரெடியாக இருந்தாங்க. டெம்ப்ளேட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஏடிஎம்கேயை பொள்ளாச்சி விவகாரத்தில் ஏடிஎம்கேயை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் தயாராக மொத்த விங்கும் காத்திருந்தது. எனக்கு உள்ளபடியே வருத்தம். மெத்த படித்த மேதாவிகள் இந்த கம்யூனிஸ்டுகள். தீர்ப்பு வரவேற்று நல்ல தீர்ப்பு, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைத்திருக்குது என்று சொல்வது வேறு. அதிமுக குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்றதுன்னு அவர்களும் பேசினாங்க. கவனிச்சிங்களா? அது என்ன லாஜிக்னே தெரியல சார். அவங்க நினச்சிருந்தா சிபிஐக்கே மாற்றி இருக்க மாட்டாங்க. இங்கே பாருங்க மாலதி, சிபிஐக்கு ஒன்ஸ் போச்சுன்னா யாரை கூப்பிட்டு விட்னஸாக விசாரிக்கிறாங்கிறது கூட தெரியாது. எந்த கவர்மெண்ட்டும் சிபிஐக்கு இந்த திமுக பண்ணது பார்த்தீங்களா? கள்ளச்சாராயம் குடிச்சு இவ்வளோ பேர் செத்துருக்குறான். நீங்கள் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டோங்க, அக்யூஸ்டெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டோன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அது சிபிஐ விசாரிச்சா உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? இன்னொரு சாமர்த்தியமான அரசு சிபிஐட்ட ஒதுக்கு. இப்போ எடப்பாடி பண்ணார் பார்த்தீங்களா? எல்லாம் கேட்குறாங்க, ஏடிஎம்கேக்கார சம்மந்தப்பட்டிருக்காங்கன்ட்டு சொன்ன உடனே இந்தாப்பா சிபிஐட்ட வச்சுங்க. ஆக்சுவலாக இது எதை காட்டுதுன்னா, கள்ளச்சார விவகாரத்தில் உங்கள் கட்சிக்காரங்க சம்மந்தப்படலன்னா எக்ஸாக்ட்லி நீங்கள் சிபிஐக்கு சொல்லிருப்பீங்க. அண்ணா நகர் கேஸும் அப்படி தான், அண்ணா யூனிவர்சிட்டி கேஸும் அதுதான். வேக வேகமாக உச்சநீதிமன்றம் சொல்லி ஏன் போகிறீங்க? இன்னும் சொல்ல போனோன்னா, நேற்று திரு பழனிசாமி லீடு பண்ணதை வச்சு வலுவாகவே அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து வைத்திருக்கிறது என்று தான் பார்க்க வேண்டும். என்னுடைய வழக்கறிஞர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் மிக தெளிவாக பத்திரிகையாளர்களை சந்தித்து விஷயத்தை வெளியிட்டார். அது பாருங்கள், இதை ஒரு கிரிமினலாக பாருங்கள். அவன் ஏடிஎம்காரன் டிமுக காரனான்னு பார்க்காதீங்க. அதில் காங்கிரஸ்காரன் இருக்கான், திமுக காரன் இருக்கான், ஏடிஎம்கே காரனும் இருக்கான். அவங்க அனிமல்ஸு. அவங்களுக்கு அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு தண்டனை வாங்கி கொடுத்து விட்டார்கள் என்று தான் பார்க்க வேண்டுமே தவிர இது அரசியலோடு இதை அணுகாதீர்கள் அப்படின்ட்டு அவர் சொன்னார். ஏடிஎம்கே வலுவாகவே நேற்று திமுகவோட இந்த பிரச்சாரத்தை முறியடித்தது என்று தான் சொல்ல வேண்டும். அதில் நம்ம பார்க்கணும், இவ்வளவு வழக்குகளில் குறிப்பாக இந்த அண்ணா நகர் போக்சோ வழக்கெல்லாம் ஜீரணிக்கவே முடியாது. ஒரு தவறு நடந்து விட்டது, நீதிமன்றம் பண்ண சிபிஐ விசாரணைக்கு மாற்றாங்கன்னா விசாரிச்சுட்டு போட்டு விட வேண்டியதானேப்பா. அதுக்கும் 50 லட்ச ரூபா செலவு பண்ணி ரோஹதிகை வச்சு உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் எஸ்ஐடி போடுன்னு சொல்லி எஸ்ஐடி அந்த உமன் இன்ஸ்பெக்டர் கைது பண்ணாங்களா? இன்னும் ஜெயிலில் இருக்க அந்த அம்மா, ராஜின்னு நினைக்கிறேன் பேர், ராஜ் இன்னும் ஜெயிலில் இருக்க அந்த அம்மா. இதை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போது குற்றவாளிகளை காப்பாற்றுறது உங்கள் அரசா அதிமுக அரசா? கோர்ட் மானிட்டர்டு எஸ்ஐடி தானே உங்களுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் கைது பண்ணிச்சு. நீங்கள் அந்த இன்ஸ்பெக்டர் காப்பாற்றுறது தானே சுப்ரீம் கோர்ட் போனீங்க. இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்லை, அக்யூஸ்டையும் சேர்த்து காப்பாற்ற. தவறு யார் மீது? உங்கள் மீது இவ்வளவு தவறை வைத்து கொண்டு நீங்கள் அதிமுக மீது குற்றம் சுமத்து. இன்னொன்று நான் என்ன கேட்குறேன், மோசமான ஒரு பாலியல் சம்பவத்தில் ஈடுபட்ட ஒருவன், ஒரு திருட்டு வழக்குகளில் சம்மந்தப்பட்ட ஒரு திருடன் ஒரு பிரியாணி கடை நடத்தி உங்களது அமைச்சர்களோடு நெருங்கி ரொம்ப எளிதாக பழகுகிறான், துணை முதல்வரோடு புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கிறான்னா நீங்கள் எப்பேற்பட்ட தவறை செஞ்சுருக்கிறீங்க? நீங்கள் அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் சிபிஐக்கு போய் இன்னொன்று, அந்த சிபிஐ தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு அதில் ரோலே இல்லை, நீங்கள் பெருமை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இது என்ன லாஜிக்? இது அதை ரொம்ப வலுவாகவே அவர்கள் முறியடித்தார்கள் என்று தான் பார்க்கிறேன். அப்போது நீங்கள் ரொம்ப பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறவங்கன்னா ஞானசேகரன் வழக்கு சிபிஐக்கு கொடுங்க. என்ன டிஃபிகல்ட்டிமா நான் கேட்குறேம்மா? அதில் அந்த இன்வெஸ்டிகேஷன் முடியறதுக்கு முன்னாடியே உங்கள் கமிஷனரு ஒரே ஒரு அக்யூஸ்டு தான். இவர் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிட்டாரு, ஃபோன் ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு. அப்போ எப்படிப்பட்ட அதிகாரிகளை நீங்கள் வச்சுட்ருக்கீங்க பாருங்கள். அப்போ இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் முடிக்கிற நீங்கள் திமுக காரனை காப்பாற்றுறதுக்காக தான் சிபிஐக்கு தராமல் மறுக்கிறீர்கள் என்று தானே மக்கள் புரிந்து கொள்வார்கள்.
இப்போ நான் லியோ கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அதிமுக பெண்களுக்கு எதிரானவங்க, இந்த பொள்ளாச்சி கேஸ் தான் அதுக்கு சாட்சின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்களே டிஎம்கே, அதில் சக்ஸஸ் ஆயிருக்காங்களா அவங்க? இல்லை, அவங்க 21ல் சக்ஸஸ் ஆனாங்க அந்த எலெக்ஷனில். சூப்பராக சொன்னார். அதில் சக்ஸஸ் ஆனாங்க. அது வந்து அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. அது ஏன் காரணம்னா, அந்த அண்ணா நகர் போக்சோ கேஸும், அதுக்கப்புறம் வந்து இங்கே அண்ணா பல்கலைக்கழக கேஸும், அதை தாண்டி வந்து இவங்களே திமுககாரங்களே அந்த விருகம்பாக்கத்தில் கூட்டம் நடந்துச்சு இல்லை சார், ஒரு பெண் போலீஸார். ஞாபகம் இருக்குப்பா. அப்புறம் அந்த பெண் போலீஸை மிரட்டி புகாரை வாபஸ் வாங்க வச்சாங்க. சரி, இதெல்லாம் வந்து அவங்க பிம்பம் உடஞ்சிச்சு. ஓகேங்களா? நீங்கள் வந்து அதை 26 வரைக்கும்லாம் கடத்த முடியாது. அது 21ஓட முடிஞ்சிருச்சு. இந்த நரேட்டிவ் வந்து அவங்க செட் பண்ண விரும்பினாங்க. சரி, நான் அப்பா நீங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் தீர்ப்பு வாங்கி கொடுக்குறீங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் கட்சிக்காரனே அதை பண்ணுறாங்கல்ல, அவனுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியதானே? அது ஏன் வந்து அதை மட்டும் ஏன் கட்ட பஞ்சாயத்து மூலம் பேசி அப்படியே முடிச்சிடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லை? அவங்க வந்து அந்த நரேட்டிவ் இனிமேல் கட்டமைக்க முடியாது அப்படின்னு தான் முடியாது. இன்னொன்று, தொடர்ந்து பெண்கள் குறித்து இவர்கள் பேசிய ஆபாச பேச்சுக்களை நான் பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம். பொன்முடி அதிமுகவில் ஒருத்தவங்க கூட அப்படி பேச ஒருத்தர் கூட இல்லை. நீங்கள் அந்த கட்சி மீது பாலியல் குற்றச்சாட்டை சுமத்த பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் இதில் இந்த நேரத்தில் குறிப்பிட்டே ஆக வேண்டும். முன்னாள் அமைச்சர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களின் மகன் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார் என்று உதயநிதியே பேசினார். 1 கோடி ரூபாய் நட்டை ஈடு கேட்டு திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் இனி நான் இவ்வாறு பேச மாட்டேன் என்று உதயநிதி அவர்கள் பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செய்திருக்கிறார். இது ஊடகங்களில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தியாக வந்தது. அதையும் நேற்று அதிமுகவினர் எடுத்து வெளியிட்டார்கள். இப்படி வேலை செய்யுங்கன்னா அவங்ககிட்ட சொல்கிறோம். நீங்கள் நேற்று இதை வலுவாக இப்படி கவுண்டர் நரேட்டிவ் பண்ணாமல் போயிருந்தால் என்னப்பா இருக்கும்? நேற்று பழி வந்து இவங்க 21ல் சக்ஸஸ் ஆன மாதிரி டிஜிட்டல் யுகத்தில் நீங்கள் இவங்க மாலதி அழகாக சொன்னாங்க, ஒரு சப்ஜெக்டில் மட்டும் நீங்கள் இப்போ 100 சென்டம் வாங்கிட்டீங்கன்னா போதாது, எல்லா சப்ஜெக்ட்லையும் மார்க் வாங்கினா தான் நீங்கள் பாஸ்ன்ட்டு. அதுபோல் நேற்று நீங்கள் இதை பண்ணது இதோட பலன் என்னன்றது தெரிஞ்சுதா? இதை செய்யுங்கன்னு தான் சொல்கிறோம். செய்தால் மகிழ்ச்சி. இல்லை, அதிமுக நிர்வாகிகளாகட்டும், அவங்களோட தகவல் தொழில்நுட்ப அணியாகட்டும் மிக சிறப்பாக செயல்பட்டாங்க. நேற்று திமுக தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பேட்டி எங்கேயும் கொடுக்க மாட்டாரு, ஒரு ஓப்பன் ப்ரெஸ் மீட்டு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். இல்லை நாங்கள் வந்து பேட்டி கொடுக்குறோம், டிவிலாம் சேனல்ஸ்லாம் பாருங்கள் பேட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு நாமளையும் வச்சோம், பொது தளங்கள்லாம் வச்சாங்க. தற்போது வந்து தந்தி டிவியில் வந்து ஒரு தந்தி பேப்பரில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த வாட்டி டிவி பேட்டி வரும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஏன் சார் வராது? முடியாது. இது மாதிரி இந்த தேர்தலை ஒட்டி இந்த நேர்காணல்கள்லாம் திரு ஸ்டாலின் அவர்களும் அவர்களுடைய நேர்காணல்கள் எல்லாமே எல்லாம் ஸ்கிரிப்டடுன்றது எல்லாருக்கும் தெரியும். தொலைக்காட்சியில் வராதுன்ட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். வராதுன்னா வராது. அது ஏன் வராது என்றால், பத்திரிகையாளர்களை சந்தித்த நிகழ்வு நடந்ததில்ல ஒரு வாரத்திற்கு முன்பு. அதில் ஒரு மொத்தம் 5 நிமிஷம் பேசினார் சிஎம். அதை லைவ் போட்டாங்களா? இல்லை. லைவ் லிங்க் கொடுத்துட்டு எதுவுமே காட்டல. சிஎம் வர்றதை தவிர எதுவுமே காட்டல. ஞாபகம் இருக்கா? காட்ட முடியாத அளவுக்கு அவர் பேசுகிறார். அதோட முடிச்சிடலாம். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் 2024 தேர்தல் சொன்னார் பார்த்தீங்களா சமீபத்தில். ஸோ அதனால் டெக்ஸ்ட்டு தான் வந்துச்சு, உங்களுக்கு நினைவு இருக்கும். ஸோ பிரிண்ட்டில் தான் இப்போ இன்டர்வியூஸ் வந்துகிட்டு இருக்கு. டெக்கான் ஹெரால்டில் ஒரு இன்டர்வியூ வந்துருந்துச்சு, அண்டு ஹிந்துஸ்தான் டைம்ஸில் ஒரு இன்டர்வியூ, 3வது இன்டர்வியூவாக நேர்காணலாக தந்தியில் வந்திருக்கிறது. தினமலர் கொடுப்பாரா? தினமலருக்கெல்லாம் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ஏன்னா தினமலரில் முன்னாடியே கேள்வி பதில் 2 அனுப்பிச்சு போடுங்கன்னா போட மாட்டாங்க. ஸோ இப்போது ஏன் இந்த நேர்காணல்களை இவர் அளிக்கிறார் என்ற கேள்வி இருக்கிறது. ஏன் அளிக்கிறார் என்றால், உள்ளபடியே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பயம் வந்துவிட்டது. என்ன ஆகப் போகிறது, இது எங்கே சென்று முடியப் போகிறது, வெளிப்படையாக நாம் நினைத்து கொண்டிருப்பது போல, அவர்களும் நினைத்து கொண்டிருப்பது போல வெற்றி எளிதாக அமைந்து விடாது என்பது பெண் நிறுவனம் எடுத்த சர்வே உள்ளிட்ட அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஃபீட்பேக்கில் தெரிந்து விட்டது.